இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. 100% உங்களுடைய கடன் குறையும், நன்றாகவே குறையும். அதன் கூட வட்டியும் சேர்ந்து குறையும். கடனை வாங்கினா அது கழுத்துல கத்தி மாதிரி வந்துகிட்டே இருக்கும், நேயல் மாதிரி கூட வந்துகிட்டே இருக்கும். எல்லா மனிதர்களும் வாழ்க்கையில பயப்படுறது 2 விஷயம். ஒண்ணு மரணம், தவிர்க்க முடியாது, இருந்தாலும் அது பார்த்தா ஒரு பயம், ஐயோ என்ன அப்படி சொல்லிட்டு அதை விட்டுடுங்க, அது நம்ம டிஸ்கஷன் பாயிண்ட் கிடையாது. இன்னொன்னு கடன். கடனை வாங்கினா அது கழுத்துல கத்தி மாதிரி வந்துகிட்டே இருக்கும், நேயல் மாதிரி கூட வந்துகிட்டே இருக்கும். அது என்னடா இது போகவே மாட்டேது, மாசம் இது நம்ம மொய் எழுதிட்டு இருக்க வேண்டியதா இருக்குது, எப்படா முடியும் அப்படின்னு நினைச்சா ஒரு கடன் முடியறதுக்குள்ள இன்னொரு கடன் வந்துடும், அப்படியே பாடு போயிட்டே இருக்கும். என்ன பண்றது அப்படின்னா ஒரு சின்ன ஒரு டெக்னிக் சொல்றேன். நமக்கே தெரியாம நம்ம கடனை அடைக்க முடியும். இதை நான் ஒரு ஷார்ட்ஸ்ல சொல்லியிருக்கேன், ஒரு ஷார்ட் ரீல்ஸ் நான் சொன்னேன், எப்படி நம் கடனை நமக்கே தெரியாம அடைப்பது. அப்படி அடைப்பதுன்றத ஒழிக்கிறது, அதுதான் பெஸ்ட். வேணாம் வலியே இல்லாம, சில இடத்துல சொல்லுவோம், ஜோக்கா சொல்லுவோம், உங்களுக்கே தெரியாம வலியே தெரியாம கிட்னியா உரி வெளியே வச்சிருவாங்க சார், அந்த மாதிரிலாம் ஃப்ராட் நிறைய நடக்குது சார் அப்படின்னு. இதுவும் அதே மாதிரி ஜென்ரலா நம்ம கடனை கட்டணும்னு வச்சுக்கோங்களேன், மாசம் ஒரு 20,000 இல்ல 50,000 சம்பளம் வாங்குறோம், ஒரு 30,000 கடனுக்கு போகுது, மிச்சம் 20,000 ஸ்குவீஸ் பண்ணி நம்ம வாழ வேண்டிய ஒரு சூழல் ஏன்னா அது அப்படின்னு. நான் சொல்ற டெக்னிக் பண்ணீங்கன்னா அப்கோர்ஸ் ஓவர் நைட்ல கடன் தீராது, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு அதனுடைய பாரம் குறைந்து 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 நீங்க ஒரு சுகமா வாழலாம். பிளஸ் இந்த கடன் அடைத்த அந்த பாரமே தெரியாம வாழலாம், அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அது என்ன டெக்னிக் அப்படின்னீங்கன்னா, உங்களோட சம்பள நாள் என்னைக்குன்னு பாருங்க. சில பேருக்கு 7ஆம் தேதி வரும், சில பேருக்கு 5ஆம் தேதி வரும், நிறைய பேருக்கு 1ஆம் தேதி வரும், இல்ல லாஸ்ட் டே ஆஃப் த மந்த் வரும். அப்போ அதுக்கு ஒரு 5 நாள் முன்னாடி, சில 1 வாரம் முன்னாடி பேங்க்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு பாருங்க. 5,000 10,000 எப்பயுமே வச்சிருப்போம் சேஃப்டி. ஏன்னா இன்னும் 1 வாரத்துல இவ்வளவு பணம் வரும், நமக்கு ஏதாவது எமர்ஜென்சி வந்து நம்ம இன்னும் கடன் வாங்க வேண்டிய சூழல் வருமே, அதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணோம், ரிசர்வா வச்சிருக்கேன் சார், ரிசர்வ் வச்சுங்க, தப்பு கிடையாது, இட்ஸ் நெசசரி. பட் அத 1 வாரம் முன்னாடி ரிவ்யூ பண்ணுங்க. இப்போ 10,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன தெரியுமா பண்ணணும், அடுத்த 1 வாரத்துக்கு உங்களுடைய செலவை 2,000 இல்ல 1,000 உங்களுக்கு தெரியும். அடுத்த 1 வாரத்துல எவ்வளவு செலவு பண்ண, பெட்ரோலுக்கு எவ்வளவு செலவாகும், இதுக்கு எவ்வளவு செலவாகும், இதுக்கு எவ்வளவு செலவாகும், அது அமௌண்ட் என்னன்னு கேல்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. அது 2,000 எவ்வளவு கம்மியா வச்சீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லது. 2,000 3,000 வச்சுக்கோங்க. மிச்சம் 7,000 ரூபாய் நிக்குது இல்ல, அந்த 7,000 ரூபாவை சம்பளம் வரத்துக்கு ஒரு 1 வாரம் முன்னாடி இல்ல 5 நாள் முன்னாடி கட்டிடுது. செம்ம டெக்னிக், அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த 7,000 நீங்க கட்டாம இருந்தா என்ன தெரியும் பண்ணுவீங்க, 10,000 ரூபாய் பணம் இருக்கு, நம்ம திடீர்னு சரி ஹோட்டலுக்கு போகலாம், இல்ல சினிமா போகலாம், சரி சுத்திட்டு இருக்கலாம் அப்படி இப்படின்னு தோணும். அந்த பணம் அப்படி புஷ்ன்னு போடும். ஒண்ணு வச்சுக்கோங்க, 100 ரூபாய் செலவு உங்ககிட்ட பணம் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்தீங்கன்னா 10 ரூபாய் செலவு பண்ணீங்க, 10 ரூபாய் பணம் இருந்ததுன்னா 1 ரூபாய் தான் செலவு பண்ணீங்க, 1 ரூபாய் இருந்ததுன்னா 10 பைசா தான் செலவு பண்ணீங்க. அதுதான் லாஜிக், ஹியூமன் சைக்காலஜி. அதுதான். அதனால 10,000 ரூபாய் வச்சுங்கன்னா புதுசு போயிடும். இதையே நீங்க 7,000 ரூபாய் இல்ல 8,000 ரூபாய் நீங்க கடனை கட்டிட்டீங்கன்னா மிச்சம் 2,000 ரூபாய் எப்படியாவது 1 வாரத்துல அப்படியே தள்ளிட்டு வாழ்ந்துருவீங்க. உங்களுக்கு தெரியவே தெரியாத, பாரமும் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க ஒரு வாரம் பார்த்து சம்பளம் வரும், சம்பளம் ஆப்பா சேஃப், பிரச்சனை கிடையாது, தொல்லை கிடையாது அப்படின்னு வாழ்ந்துடலாம். ஆனா இந்த 7,000 கட்டும் போது 7,000 × 12 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 84,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு. அதே ஒரு 2-3 வருஷத்துக்கு போட்டு பாருங்க, கிட்டத்தட்ட 2-3 லட்சம் ரூபாய் அப்படியே கடன்ல இருந்து கம்மியாகும். 2-3 லட்சம் மட்டும் கிடையாது சார், அதுல வட்டியும் குறையும். 3 லட்சத்துக்கு ஒரு 8% 9% கட்டணும். சும்மா பேச்சு சொல்றேன், ஒரு 25,000 30,000 வட்டியும் குறையும். சோ 3 லட்சம் 3 வருஷத்துல கட்டினீங்கன்னா 3 லட்சம் பிளஸ் வட்டி. அதை தவிர 10 வருஷத்துக்கு கட்ட வேண்டிய லோனு கிட்டத்தட்ட 6 வருஷம் இல்ல 5 வருஷத்துல கட்டி முடிச்சிருவீங்க. அந்த மிச்சம் 5 வருஷம் இருக்கு இல்லையா, இந்த சேவ் பண்ண 5 வருஷம் சுகமா வாழலாம், கடன் இல்லாமல் நிம்மதியாக வாழலாம்.
இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுங்க. இது என்னோட அனுபவத்துல நான் கத்துக்கிட்டது. இதை எந்த புக்லயும், எந்த கூகுள் சர்ச்லயோ இல்ல எந்த சாட் ஜிபிடில சொல்லித்தராது. என்ன திவாகர் என்ற என்னுடைய தனி மனிதனுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இதெல்லாம் நிறைய பேருக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி நான் சஜஷன் கொடுத்தோன்னே ஃபாலோ பண்ணிட்டு என்கிட்ட சொன்னாங்க, திவாகர் இட்ஸ் ரியலி வண்டர்ஃபுல் டெக்னிக். எங்களுக்கு இது தெரியாம போச்சு. என்னோட கடன்லாம் நிறைய அடைச்சிட்டு நான் இப்போ நிம்மதியா இருக்கிறேன். காரணம் இந்த டெக்னிக் எனக்கு தெரியாததுனால என்னோட லோன் பாட்டுக்கு பெருசா போயிட்டே இருக்கு. இப்போ நான் அது இந்த மாதிரி கட்டுறதுனால கடை நான் போட்டு முன்ன எனக்கு 2 லட்சம் ரூபா லோன் இப்போ பார்த்தா இப்போ 78-80,000 கம்மியாயிடுச்சு. காரணம் மாசம் சின்ன அமௌண்ட்டா கட்டுறேன். சின்ன அமௌண்ட்டா கட்டும்போது என்ன சுகம் தெரியல, நமக்கு அதோட வலி தெரியாது. ஆனால் அந்த அமௌண்ட் அப்படியே கம்மியாகும். இதுல என்ன தெரியுமா பியூட்டி? உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றேன். லோனோட அமௌண்ட் அப்படியே கம்மி பண்ணும்போது பார்க்கும்போது 2 லட்சம் ரூபாய் லோன் இப்போ 1 லட்சம், பரவாயில்லையே 50,000 கம்மியாச்சு. அதோட நமக்கு ஒரு எனர்ஜியும் கான்பிடன்ஸும் கொடுக்கும் பாருங்க. அமேசிங். கடனை குறைத்து பாருங்கள், அதனுடைய சுகமே தனி. ஆனால் அதுக்கு சின்சியரா நீங்க எஃபர்ட் பண்ணணும், எக்ஸ்பென்ஸை கம்மி பண்ணணும். கடைசி வாரத்துல இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. 100% உங்களுடைய கடன் குறையும், நன்றாகவே குறையும். அதன் கூட வட்டியும் சேர்ந்து குறையும் போது அதோட சுகமே தனி. ஓகேங்களா? இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணிட்டு பெனிஃபிஷியலா இருக்கா அப்படின்னு கமெண்ட்ஸ் காலத்துல கொடுங்க. ஓகேங்களா? இன்று இல்ல, என்றாவது ஒரு நாள் கொடுங்க. அப்போ உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இல்ல மற்றவர்களுக்கும் இது புரியும். இது ஒரு உண்மையாவே பெனிஃபிஷியல் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.